சார் அங்க ஹீரோவுக்கு நான் தனியா போய் தான் கதை சொல்லிட்டு வந்தேன். சென்டிமெண்ட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ, யாருக்கு தெரியும். சென்டிமெண்ட்ன்றது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெப்பர்மெண்ட். நான் கூட ஃபாலோ பண்ணுவேன். நீ போய் சொல்லிட்டு வந்துரு. தேங்க்யூ சார், நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு நொர வர சோப்பும் பொங்குற பாலும் ரொம்ப பிடிக்கும். உன் பேச்சுல எனக்கு அந்த நொர தெரியுது. ஏய், மறுபடியும் பஞ்சா? அப்ப தேங்க்யூ சார். நான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது என்ன சென்டிமெண்ட் படி முதல்ல ஹீரோயின் தானே வரணும். நீ வந்திருக்க அப்படின்னா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன ஆச்சு சொல்லு. கதையை கேட்டாங்களா? கேட்டாங்க. கேட்டு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நடுவுல எப்படி சவுண்ட் வரும்? தண்ணியில விழுந்துட்டாங்க. எப்படி விழுந்தாங்க? கதை கேட்டதுனால. கேட்டா விழுந்துருவாங்களா? விழுந்ததுனால தான் சவுண்ட் கேட்டது சார். அப்போ என்னாச்சு? அதுக்கப்புறம் சல 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 சலன்னு ஒரே சத்தம் சார். அவங்க அப்படியே விட்டு வந்துட்டியா? இல்ல சார், அவங்க எழுந்த உடனே வந்துட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? டபுள் ஓகே. கதை பிடிச்சிருச்சா? அத நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஹீரோயின் தானே சொல்லணும். சொல்றதுக்கு வரணும்ல. அதோ வந்துட்டாங்களே. ப்ரொடியூசர் சார். அப்பப்பப்பப்பா, என்ன கதை சார், என்ன கதை. இப்படி ஒரு கதை இருக்கும் நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாது. பியூட்டிஃபுல், மார்வெலஸ், க்ளோரியஸ், ஃபேண்டாஸ்டிக். அப்படின்னா உங்களுக்கு கதை பிடிச்சிருச்சுல பாப்பா? பிடிக்கிறதுனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இட்ஸ் மைண்ட் பிளாஸ்டிங் சார். அமௌண்ட் ஏடா சார், நீங்க சாதாரண கதை எடுத்துட்டு வரல சார். என் தலையெழுத்தையும் மாத்திர கதையை கொடுத்திருக்கீங்க. இந்த ஃபார் அட்வான்ஸ். மிச்ச பணத்தை எல்லாம் நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ. வேண்டாம் சார், இது ஃப்ரீயா ஒர்க் பண்ண வேண்டிய படம். ஏன்னா கதை அந்த மாதிரி சார். எனக்கு சென்டிமெண்டா இருக்குமா? எனக்காக கொஞ்சம் வாங்கிக்கோமா ப்ளீஸ். பரவாயில்ல, வாங்கிக்கங்க மேடம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சரி வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் பாப்பா. வரேன் பாப்பா. வா போய் வரேன் மேடம். மேடம் மூடு மனசுக்குள்ள வா போயிடலாம். அப்பா அப்பா அப்பா, டைரக்டருக்கு பிடிச்சிருச்சு, ஹீரோக்கு பிடிச்சிருச்சு, ஹீரோயினுக்கும் பிடிச்சிருச்சு. அதுதான் ஹீரோயின் மேலையும் கீழே தக்க 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 ஆடிட்டு. என்ன சார் உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஆஹா, என்ன இன்வால்வ்மெண்ட், என்ன எக்ஸைட்மெண்ட். எந்த நேரத்துல உன் கூட சினிமா பண்ணணும்னு முடிவு பண்ணணும், என்ன எங்கேயோ கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதை. ஆமா சார். இப்பவாச்சும் அந்த கதையை சொல்லுவியா? சார், ராவுகாலம் வந்துருச்சு சார். பக்கத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்ப சொல்லிட்டேன். சென்டிமெண்டா ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, சென்டிமெண்ட் தான். கதை நம்மளுது, எப்ப வேணா கேட்டுக்கலாம். தப்பி நம்மளுதுன்னா நம்ம எப்ப வேணா போட்டுக்கலாம். அப்படி அப்பா 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 அப்பா, என்ன ஃப்ரேஸ் சார். மஸ்த் மஸ்த். நானதுரா அது வேணாம். ஏய், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். எனக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சிருக்கு. Congratulations. Thank you. I'm so happy for you. Thank you so much. I'm really very happy. ஷூட்டிங்ல எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இனிமே தான் பிளான் பண்ணணும். ஏய் சன்னி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்தல, அந்த பொண்ணுக்காக ஒருத்த அடிச்சானே. 2 பேரும் எதிரில தான் இருக்காங்க. லொகேஷன் பிரபா. போதும், நிறுத்து. உனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடுச்சு. இட்ஸ்